ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இப்போ நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போம். பார்த்துட்டு இன்றைக்கி லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் ஒன்று கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், சீனிக்கிழங்கு கட் பண்ணி விட்டோம்ல, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நிறைய பக்கக்களை நிறைய அடித்து வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா இலைய நிறையா இருந்துச்சுன்னா காய் உள்ள சீனிக்கிழங்கு பெருசாக வைக்காது. அதுதான் அப்படியே கட் பண்ணி விட்டுருவோன்ட்டு அப்படியே கட் பண்ணி விட்டாச்சு. அப்படியே கொஞ்சம் வெண்டைக்காயும் இருக்குது, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். இந்த பாருங்கள் நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அங்கிட்டு 2 வெண்டைக்காய் இருக்குது, அதையும் எடுத்துக்கிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எல்லா செடியுமே நல்லா செழிப்பாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. இந்த பாருங்க இவ்வளோ பூவுமே எல்லாமே இங்கே பாருங்க எல்லாமே காயாக மாறுது. அப்படியே உள்ளே கூடிய பூ காஞ்சி இருந்துச்சுன்னா சரி, காய் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த பாருங்க எல்லாம் உள்ளே கூடிய காய் இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி தான் சுருங்கும், இல்லைனாக்கா என்ன செய்யும், மொத்தமாகவே உதிர்ந்துடும். இந்த உதிருது பாருங்கள், எல்லாம் அப்படி தொட்டோன்னே வந்துடும். இந்த எடுத்து காமிக்கேன் பாருங்கள், பழுத்து போய் தான் நிற்பாங்க. தொட்டோன்னே அதெல்லாம் உதிர்ந்துடும். அதுக்கெல்லாம் உரம் சரியாக இல்லைன்னா தான் அப்படி இருக்கும். இப்போ தான் நம்ம இன்றைக்கி ஒரு உரம் கொடுக்க போகிறோம், வாங்க பார்ப்போம். பாருங்கள், அணிலுக்கு கோதுமை வச்சுருக்கேன். அவங்க எடுத்து சாப்பிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி அழகாக 2 கையில் எடுத்து சாப்பிடுது பாருங்கள். நொடுக்கு சத்தம் வேறு கேட்குது, கோதுமை கடிக்கிறது. அமைதியாக எடுத்தால் தான் நிற்கிறாங்கலாம், ஓடியே போயிடுறாங்க. அரிசியும் கோதுமையும் போட்டிருக்கேன், அங்கிட்டு தண்ணியும் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் விவர்ஸ், பாதாம் பருப்பு போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஒரு 10 பருப்பு ஒரு மாதிரி வண்டு வந்துருச்சு. அதை கீழே தூக்கி போட மனசு இல்லை. அதை என்ன செஞ்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். இதை என்ன செஞ்சுருவோம், இதை அப்படியே அரைச்சி நம்ம தண்ணியில் கலந்து செடிகளுக்கு கொடுத்து விட்ருவோம். கொடுத்தோன்னா சரி, செடி நல்லா சிறப்பாக வரும். நல்லா பைன் பேஸ்ட்டாக என்ன செய்வோம், நல்லா அரைச்சி எடுத்து வந்துடுவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. எப்படி நுரையாக இருக்குன்னு பாருங்கள். இதைத்தான் என்ன செய்ய போகிறேன், செடிகளுக்கு கொஞ்சம் கொடுத்து விட போகிறேன். அதனால் வேஸ்ட்டுன்னு சொல்லி எதையுமே தூக்கி கீழே போடாதீங்க. இதை கொடுக்கும்போது செடி அபார வளர்ச்சி இருக்கும். நிறைய காய்கள்லாம் சிறப்பாக வரும், நல்லா திரட்சியாக வரும், சூப்பராக வரும். அதனால் நீங்களும் இந்த இதை எந்த ஒரு பொருளுமே கிச்சன் பொருளை வேஸ்ட்டு கீழே போடவே வேண்டாம். நம்ம ஒன்று ஊற வச்சு அரைச்சி ஊற்றிடணும், இல்லைனா என்ன செய்யணும், அதை விட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சு கொடுத்தோம்னா சரி, செடி அவ்வளோ சிறப்பாக வரும். எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க, பசுமையாக. இந்த இதில் எல்லாத்துலேயுமே என்ன செய்ய போகுது, பூ வைக்க போகிறாங்க. கனகாமரம், மஞ்சள் கனகாமரம் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். எல்லா செடியுமே நல்லா தழுத்து காலையில் ஒரு தண்ணி மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. இப்போ அடியில் மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், உரம் மாதிரி கொடுக்க போகிறோம். எல்லா செடிகளுக்கும் இதை தான் கொடுத்து விட போகிறேன். இங்கே பாருங்கள், இதில் வெண்டைக்காய் வாடிஞ்சில் எவ்வளோ பெரிய வெண்டைக்காய் வந்துச்சுன்னு பாருங்கள். இது நீல ரகம். இந்த பாருங்கள் நல்லா பிஞ்சாக இருக்குது பாருங்கள், சூப்பராகும். இங்கே பாருங்கள், கனகாமரம் எவ்வளோ சூப்பராக இருந்துருக்குன்னு பாருங்கள். இங்கிட்ட இன்னொரு மொட்டு வச்சுருக்காங்க கனகாமரத்தில். இந்த பாருங்கள், நிறைய மொட்டு சைடு ஃபுல்லும் வச்சு வர்றது. எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை உரம் தான். இங்கே பாருங்கள் விவஸ், பாவக்காயும் எவ்வளோ சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது, இங்கே கொஞ்சம் நீல பாகல் வருது. இந்த பாருங்க, அப்படியே சின்ன ஹார்வெஸ்ட்டும் பண்ணியாச்சு நம்ம. இங்கே பாருங்கள் விவஸ், 3 வெண்டைக்காய் எடுத்துருக்கு, ஒரு ரோஜாப்பூ எடுத்துருக்கு, அதுபோக கொஞ்சம் கனகாமரம், ஒரே ஒரு மல்லிகைப்பூ. அவ்வளோ சூப்பரான ஹார்வெஸ்ட்னு பாருங்கள். இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்காக என்ன செஞ்சுருக்கோம், ஜெர்சி மாறன் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க.
எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.